சண்முகபரணி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் 60ஆம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சண்முகம் உடனே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு வைகுண்டம் சொல்கிறப்ப, ஏன்பா அப்படி சொல்கிறேன், அம்மாவுக்கும் உனக்கும் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குல்ல, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு எல்லா பசங்களும் சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இந்த தகவல் எல்லாத்தையும் முத்துப்பாண்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. சரி, அத்தைக்கு ஃபங்க்ஷன் நடத்துகிறப்ப நானும் கூட வந்துடுறேன், ஏன்னா பாதுகாப்புக்கு இருந்த மாதிரியும் ஆச்சு, அதே சமயத்தில் நல்லபடியாக நானும் அத்தையை கூட பார்த்துக்கிட்ட மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா சண்முகத்துக்கும் சரின்னு சொல்லிடுறாப்புல. இந்த தகவலை முத்துப்பாண்டி அவங்க அப்பா கிட்ட வைகுண்டத்துக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அப்படியாப்பா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி, முத்துப்பாண்டியும் அவங்க அப்பா திருந்ததான் நம்பி இருக்காப்புல. ஏன்னா ஒரு சத்தியம் வேற செஞ்சு கொடுத்துருக்காப்புல, இனிமேல் நான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதை நம்புகிறாப்புல முத்துப்பாண்டி. ஆனால் சவுந்தரபாண்டி சுத்தமாக என்றைக்குமே மாற மாட்டாருங்கிற விஷயம் முத்துப்பாண்டிக்கு தெரியாதனால அவர் அவங்க அப்பாவை நம்பி ஏமாந்துடுறாரு. இந்த தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் சவுந்தரபாண்டி பெரிய திட்டமாக போட்டுடுறாப்புல. அந்த கேரளாலேருந்து வந்திருந்தாப்புல ஏற்கனவே சண்முகத்தை பழி வாங்கலான்ட்டு அவர் பையன்கிட்ட சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி சூடாமணிக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, உன் அப்பாவுக்காக நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த திட்டத்தை நாளைக்கு செய்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு, மீதியை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்றாங்க. இந்த தகவல் கிடச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவர் ஃபோட்டோகிராஃபராக அந்த ஃபங்க்ஷனில் எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. வந்தோடனே ஃபங்க்ஷன் தாலி கட்டிடுறாப்புல. வைகுண்டம் நல்லபடியாக பாக்கியத்தை தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஆட்டோ வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட வரேன் அப்படின்னு வைகுண்டமும் ஆட்டோவில் ஏறி கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் சண்முகம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி டாட்டா காட்டி அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா அந்த ஆட்டோவில் ஃபோட்டோகிராஃபர் வந்தவர் கெட்டப் மாற்றிட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு இவங்க பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறாங்க இவங்க 2 பேரும். இந்த விஷயம் எதுவுமே தெரியாத பாக்கியம் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உங்கள் அப்பா மாறி இருக்காருன்னு நீ சொல்கிற, எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா, நீ நிச்சயமாக நம்பலாம் அப்படின்னு இங்கே முத்துப்பாண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டிக்கு ஃபோனில் தகவல் கொடுத்துட்றாப்புல கான்ஸ்டபிள், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பழி வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க, உங்கள் அத்தையை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப உடனே தகவல் தெரிஞ்சு வேகமாக ஓடி வர்றாப்புல முத்துப்பாண்டி. ஆமாம், அத்தையை எங்கே அனுப்பி வச்சுருக்க அப்படின்னு கேட்டப்ப, ஏன் இப்படி கேட்குற, அந்த ஃபோட்டோகிராஃபர் கூட அனுப்பி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன அடப்பாவி, அவன் தான் பழி வாங்கிறதுக்கு அத்தையை வந்திருக்கான் ஊர்லேருந்து, நம்ம அவனை பிடிச்சே ஆகணும், வா கிளம்பு அப்படின்னு சண்முகத்து கூட முறையாக முத்துப்பாண்டி அவங்க அத்தையை காப்பாற்றுறதுக்கு, சூடாமணியை காப்பாற்றுறதுக்காக கை கோத்துட்டு அதிரடியாக கிளம்ப இறக்குறாங்க. 2 பேரும் பைக்கில் செம மாசாக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சீனு. இந்த பக்கம் எந்த ஒரு விஷயமும் தெரியாத சூடாமணி கோவிலில் இறங்குறாங்க. கோவிலில் இறங்கினப்போ சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேரும் வைகுண்டமும் அவங்க சூடாமணியும் வேண்டிகிட்டு இருக்காங்க. இவர் பழி வாங்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காப்புல. அதோட முடியுது.